இந்த பொழப்புக்கு நீ வேற எதுனா பொழுது போயிடலாம் தீர்வாங்க. இதே தான் தொடர்ந்து கடைசியாக பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொருள் ஆகாத பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்டச்செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் நினச்சா 1000 பேர் ஒரு நாள் சேர்த்துட்டே இருப்பேன் கட்சியில். நாங்கள் வந்து நினைச்சிட்டு நான் சேர்த்துட்டே தான் இருக்கேன். இந்த புழுதி வாக்கத்தில் ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும், இந்த பகுதியோட சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்களும், புழுதிவாக்க வட்டக்கழக செயலாளர் ஜே.கே. மணிகண்டன் அவர்கள் முன்னிலையில் ஒரு 10 பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த தம்பி பேட்டி கொடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சு என்ன சொல்கிறாருன்னா, நான் 2014 இந்த கட்சியில் இருக்கிறேன், ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தம்பி பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் 2014 கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இதுவரையும் நான் அந்த தம்பியை பார்க்கல. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து வாழ்க்கை அதில் அந்த தம்பியை நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ஆகாத பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்டச்செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வட்டக்கழக இணைச் செயலாளர், இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளராக நான், எனக்கு தெரியாதா யார் நான் பொறுப்பு போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாது. அதை வந்து ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து அதை கேட்குறாரு. பகுதியெல்லாம் சொல்கிறாரு, வட்ட இணைச்சலாளர் சொல்லுப்பாரு. இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மேஜிக் பண்ணி நம்ம கட்சி பேர் அவ பேரை உருவாக்குறதுக்கோசம் அந்த 10 பேர் நபர்களை உருவாக்கி நீங்கள் வந்து செய்தித்தாளில் வருது. இந்த செய்தி சமூக ஊடகம் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் செய்தியை போடுங்க, நான் வேணான்னு சொல்ல, உண்மை தன்மையை தெரிஞ்சு போடுங்க. ஆனால் எல்லாருக்குமே நல்லது அதுதான். ஏன்னா இல்லாத விஷயத்த ஒன்று போட்டு அது எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு போடாது. அந்த பையன் உண்மையிலே சொல்கிறேன், அவன் வந்தால் நம்மளை வாழ்த்தணும், அவ்வளோதான். அவன் கட்சிக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் ஒரு பொறுப்பு கூட நம்ம தரல. அப்படியேப்பட்ட நபர் வந்து செய்தியாளர் கேட்குறாங்க, வட்ட இணைச் செயலாளர் சொல்கிறான். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கார்டோ, அவங்க என்னப்பா உங்களுக்கு சான்றிதழ் என்னப்பா கொடுங்க, அடையாளத்தை காட்டுப்பானா அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாத ஒருத்தனை வந்து வட்ட இணைச் செயலாளர்னா செய்தியில் வந்து சன் நியூஸ்லேருந்து எல்லா சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கிற நாடகம். நாடக திமுகன்னு சொல்லலாம். அந்த நாடக திமுக இது நடக்குது. இதுக்கு முன்னாடி அதே இடத்துல தான் வந்து ஒரு பையன் வட்ட செயலாளர் ஒருத்தர் பொது பதவி போடலை. அவருக்கும் இந்த மாதிரி தான் முன்னாள் அப்போதைய அமைச்சர் இந்த மா சுப்பிரமணியம் முன்னிலையில் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கட்சி பேர் அவர் பேரை உருவாக்குறதுக்கோசமே ஒரு டீமை உருவாக்கி அவங்க கட்சியில் அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேரில் குட் புக்கில் வரதுக்கோசம் தேவையில்லாத வார்த்தைகள், அடுத்தது சீட்டு தரணும், கவுன்சிலர் சீட்டு தரணும், ஜே.கே. மணிகண்டன் அவர்களுக்கு, சேர்மனுக்கு சீட்டு தரணும். அதனால இப்பயே நம்ம ஒரு 10 பேராக சேர்க்கலாம். நாங்கள் நினச்சா 1000 பேர் ஒரு நாளைக்கு சேர்த்துட்டே இருப்போம் என் கட்சியில். நாங்கள் வந்து நினச்சிட்டு நான் சேர்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ போன 2 நாள் முன்னாடி தான் அண்ணன் தியாகராஜ் அண்ணன் அவர்களும் தனசேகரன் அவர்கள் முன்னில ஒரு 200 பேர் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாதா? அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த இருந்த கட்சி பிடிக்கல, அதனால முன்னாடி ஜாயின் பண்ணுறாங்க. வரவங்க அரவணைச்சு தான் இருக்கிறோம். அவங்கள மாதிரி வந்து ஒரு 10 மீடியா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீ சொல்லு, அந்த மாதிரி சொல்லு, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரமான தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, வரவங்களை அரவணைங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க சொல்லியிருக்காரு. அந்த நாள்லாம் நீங்கள் வர அரவணைச்சு நீங்கள் மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இவ்வளோ பேர் நாங்கள் இன்றைக்கி அப்படியாப்பட்ட ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் 5 பேர் ரோட்டில் சுற்றுற பசங்க, வீட்டில் தூங்கிற பசங்களாம் கூப்பிட்டு நாங்கள் முடியும் கைத்தவங்க பார்த்தா எனக்கே யாருன்னு தெரியல. அப்படியாப்பட்ட பசங்க வந்து கட்சியில் ஜாயின் பண்ணி இது ஒரு பெருசாக பேசிட்டு இருக்காங்க நியூஸ் சேனலில். இன்னைக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த கட்சியில் போனது வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதே மாதிரி வந்து தொடர்ந்து இது மாதிரி வந்து என் பகுதி செயலாளர் மோசராஜை கேட்டால் சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணா அந்த பசங்க வந்து உங்களை வார்த்தைக்கு சொல்லு வரட்டுனாங்க. இப்போ என்னதுமா ஃப்ரெண்டு பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 10 பேர் போய் ஏரியாவிலேருந்து போங்க, அந்த மாவட்ட செயலாளரை பாருங்கள், அந்த எம்எல்ஏவை பாருங்கள், சால்வை போடுங்க, மாலை போடுங்க, பொக்கே கொடுங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. அங்கேருந்து வெளியே வந்த மாதிரி கட்சியில் சேர்றது. இந்த பொழப்புக்கு வேறு எதுனா பொழுது போயிடலாம். இதே தான் தொடர்ந்து கடைசியாக பண்ணிட்டு இருக்காங்க.